மார்ச் 21 2026, அதாவது போன சனிக்கிழமை 21 வயசான நவீன் அப்படின்ற பையன் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி போல சாயங்காலம் வீட்டு கிட்ட போறவனுக்கு வீடை பார்த்தோன்னே மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவனோட வீட்டோட மின்வாசல் கதவு ஃபுல்லா ஓப்பன் ஆயிருக்கு, அந்த மெயின் கேட்டு. இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். எப்பயுமே இவனோட வீடு க்ளோஸ்டாவே தான் இருக்குமா. சரி, என்னடா அது வீடு திறந்து கிடைக்கே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போறவனுக்கு மேலும் அதிர்ச்சி. ஏன்னா வீட்டுக்குள்ள நகைகள் எல்லாமே செதறி கிடந்திருக்கு தரையில. நகைகள் மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய ரொக்க பணங்களும் சிதறி கிடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இன்னும் வேகமா அடி எடுத்து வைக்கிறான். பார்த்தா அங்கேயும் இங்கேயும் சேலை துணி எல்லாமே சிதறி கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எட்டி கீழே பார்க்குறப்ப இவனோட பாட்டி, அதாவது 66 வயசான நிர்மலா தேவி தரையில கிடக்காங்க. ஐயோ, பாட்டிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாட்டியை கிட்ட தூக்க போறான். அப்போ பாட்டி கழுத்துல அவங்களோட சேலை ஃபுல்லா இறுகி இருக்கு. அந்த சேலை எப்படி இருக்கு அப்படின்னா, யாரோ பாட்டியோட கழுத்தை சுத்தி நெரிச்சிருக்காங்க. இந்த சைட்ல இருந்து ஒருத்தர், இந்த சைட்ல இருந்து ஒருத்தர், அந்த மாதிரி நெரிச்ச மாதிரி தரையில டெட் பாடியா இருந்திருக்காங்க. பார்த்தப்ப இவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாட்டிக்கு உயிர் இல்லை அப்படின்ட்டு. உடனே தன்னோட அம்மாவுக்கு கால் பண்றான், தன்னோட அப்பாவுக்கு கால் பண்றான். அவங்க வந்துட்டு போலீஸை கூப்பிடுறாங்க. போலீஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்பதான் போலீஸ் இது ஆரம்பத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ராபரி கேஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அதான நினைப்போம். ஏன்னா பணங்கள் செதறி கிடக்கு, நகைகள் செதறி கிடக்கு, கபோர்ட்லாம் ஓப்பன்ல இருக்கு. இதை பார்க்குறப்ப இது ஒரு ராபரி மாதிரியே இருக்குல்ல. ஆனா போலீஸுக்கு நிறைய விஷயங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது இது ஒரு ராபரி கேஸ் இல்லை அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிரைம் பண்ணது வெளியாலாம் யாரும் இல்லைங்க, அந்த வீட்டில் உள்ள ஒரு ஆளு தான். சரி, எதுக்காக 66 வயசான ஒரு மூதாட்டியை கொலை பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வியே. அப்பதான் போலீஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்களே ஒரு கேவலமான விஷயத்தினால இந்த பாட்டியை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த விஷயம் என்ன, இந்த பாட்டியை எதனால கொலை பண்ணானுங்க, எப்படி கொலை பண்ணானுங்க, இவனுங்க செஞ்ச அந்த 2 மிஸ்டேக் என்ன, அதனாலதான் அவனுங்க மாட்டினானுங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயா, அந்த முழு கதையை சொல்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை பத்தி சொல்லிடுறேன். மொத்தம் அந்த குடும்பத்துல 6 பேர். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பட் ஒரு பூர்வீக சொத்துலாம் கொஞ்சம் நிறையவே இருக்கு அப்படின்றத சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா, அந்த குடும்பத்துல நிர்மலா தேவி, அவங்களுக்கு 66 வயசு. அவங்களோட மகன் தேஷ், அவருக்கு 44 வயசு. அவரோட மனைவியோட பேரு ரஞ்சனா, அவங்களுக்கு 35 வயசு. இந்த ரஞ்சனாக்கும் தேஷுக்கும் மொத்தம் 3 குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பையன், அந்த பையனுக்கு 18 வயசு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 15 வயசு. 3ஆவதா குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு 1.5 வயசு தான் ஆகுது. ஒரு அருமையான குடும்பம், நல்ல ஃபேமிலி. இந்த ரஞ்சனாவும் நல்லபடியா அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வீடை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க தரைத்தளத்துல இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு மேல் மாடியில ஒரு 8 ரூம் ஃப்ரீயா இருக்குமா. அந்த 8 ரூமையே வாடகைக்கு விட்டு அந்த ஒரு ரெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த தேஷம் வெளியில ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது கடந்த 4 வருஷமாவே மேல உள்ள 8 ரூம்ஸையும் வாடகைக்கு தான் விட்டுக்கிட்டு இருக்காங்களாம். மேக்ஸிமம் எந்த மாதிரி ஆளுகளுக்கு வாடகை விடுவாங்க அப்படின்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் வாடகை விடுவாங்களா. அது மட்டும் இல்லாம அந்த 8 ரூம்லயும் வசிக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு 30ல இருந்து 32 வயசு உள்ளவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த வீடு வாடகைக்கு இருக்கலாம் அப்படின்னு ஒரு 21 வயசு பையன், அவனோட பேரு ரஞ்சன், அவன் வந்து வாடகைக்கு கேட்கறான். அப்ப இவங்க வீட்டுல உள்ளவங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரஞ்சனா என்ன நினைக்கிறா அப்படின்னா, அவனையும் பாக்குறதுக்கு என் புள்ள மாதிரியே இருக்கான், புழைக்க தானே இந்த ஊருக்கு வந்திருக்கான், சரி அவன் மேல ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டோம் அப்படின்னு அவனை வாடகைக்கு வைக்கிறாங்க. இந்த ரஞ்சனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவனுமே நல்ல பையன் தாங்க. அவனுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை. அப்பதான் வேலை தேடிக்கிட்டு இருக்கான் அந்த ஊர்ல. அந்த அளவு படிப்பொறியும் அவனுக்கு இல்ல. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, இவன் கூட அந்த மேல 8 ரூம்ல இருந்த மத்த ஆட்கள் எல்லாருமே வேலைக்கு போயிருவாங்களாம். இவன் மட்டும் மேல தனிமையா இருக்கிறதுனால அப்பப்ப கீழே வந்து இந்த ஃபேமிலிக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலியில் உள்ளவங்களே அவனை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு வர சொல்றது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவனை ஹெல்ப்பா யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதனாலே அந்த ரஞ்சன் அப்படின்ற பையன், 21 வயசு பையன், அதிகமா டைம் ஸ்பெண்ட் எங்க பண்ணிருக்கான் அப்படின்னா, கீழே இந்த ஃபேமிலியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். இந்த ரஞ்சன் கீழே உள்ள குடும்பத்துக்கு ஓடி ஓடி உழைச்சு நிறைய ஹெல்ப் பண்ணதுனால கீழே இருக்க அந்த மனைவியான ரஞ்சனாக்கு இந்த ரஞ்சனை நல்லா பிடிச்சு போயிருது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆரம்பத்தில் ஒரு மகன் தோற்றத்தில் அவனை பார்த்தவங்க அதுக்கப்புறம் தப்பான தோற்றத்தில் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட கொஞ்சம் நெருங்கமா பழகியும் ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ரஞ்சனும் வந்து கிச்சன்ல வந்து ஹெல்ப்லாம் பண்றான். இன்னொரு விஷயம், இவங்களுக்கு காய்கறி வாங்குறது, நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே ரஞ்சனாவோட மாமியாரான நிர்மலா தேவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரஞ்சனாவை கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏமா, அவன் நம்ம குடும்பத்துக்கு வேலை செய்யறான், அதெல்லாம் சரிதான், அதுக்குன்னு அவனை கிச்சன் வரையும் உள்ளலாம் விடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவன் அந்த ஊருக்கு பிழைக்க வந்தவன், அவன் நம்ம கிச்சனுக்குள்ளலாம் வந்துட்டு போகக்கூடாது. அவனை வெளியிலே ஹால்லே வச்சு பேசிட்டு அனுப்பிடுங்க. எதனா வேலை வாங்குறதுனா வேலை வாங்கிட்டு அனுப்பிடு, கிச்சனுக்குள்ளலாம் விடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ரஞ்சனும் சரிங்க தான், நான் இனிமேல் அவனை கிச்சனுக்குள்ளலாம் விடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போக போக கிச்சனுக்குள்ள வந்தவன் ரஞ்சனா தேவியோட பெட்ரூமுக்கே அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டான் மதிய நேரத்திலாம். இது எல்லாத்தையுமே நிர்மலா தேவி சைலண்டா நோட் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ரஞ்சனாக்கும் அந்த ரஞ்சன் அப்படின்றவனுக்கும் ஒரு தவறான உறவு ஏற்படுதுங்க. இந்த உறவு எந்த நேரத்தில் ஏற்பட்டது அப்படின்னா, இவங்க குடும்பத்தில்
6 பேர் இருந்துமே வீட்டுல இருக்கிறது 2 பேர் தாங்க. ரஞ்சனாவும் அவங்க மாமியார் மட்டும் தான். காலையிலே புருஷன் எந்திரிச்சு வேலைக்கு போயிருவாராம். அந்த 15 வயசு பொண்ணும் ஒண்ணு அடிக்கடி ஸ்கூல் போயிரும், அப்படி இல்லைன்னா அவங்களோட அங்கிள் வீட்டுக்கு போயிருமா. அந்த 18 வயசு பையனும் டெலிவரி ஜாப் பாயா வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனும் டெலிவரி ஜாபுக்கு போயிருவான். அவனுமே வீட்டுல இருக்க மாட்டான். இவங்க 2 பேர் இருக்கிறதுனால மாமியார் தூங்குன அப்புறம் மாமியாருக்கு தெரியாம இவங்க 2 பேருமே தப்பான உறவுல இருந்திருக்காங்க. யாருன்னா ரஞ்சனாவும் ரஞ்சனும். இது எதுவுமே மாமியாருக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, கரெக்டா 3:30 மணிக்கு சாயங்கால நேரத்துல நிர்மலாவே கண்ணை முழிச்சிட்டு சரி ரஞ்சனாவை போய் டீ போட சொல்லலாம் அப்படின்ட்டு ரஞ்சனா ரூமுக்கு போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரஞ்சனாவோட ரூம் முள்ளுக்குள்ள தாப்பல் போட்டிருக்கு. தட்டிக்கிட்டே இருக்காங்க, ரஞ்சனா வெளியிலே வர மாட்டாங்க. சரின்னு ஜன்னல் சைடு போய் நல்லா தட்டுறப்பதான் தெரிய வருது அந்த ரூம்குள்ள ரஞ்சனாவும் இருக்காங்க. அந்த ரஞ்சன் அந்த மேல் மாடியில வாடகை இருந்த பையனும் இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இதை பார்த்தோன்னே மிகப்பெரிய ஷாக்குக்கு உள்ளாராங்க நிர்மலா தேவி. என்னடா நம்மளோட மருமக இவ்வளவு கேவலமா இருக்காளே அப்படின்ட்டு அங்கேயே விட்டுக்கிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க ரஞ்சனாவை. அடிச்சது மட்டும் இல்லாம எவ்வளவு புத்திமதி சொல்றாங்க. இங்க பாரு, இது எதையுமே நான் தேஷ்ட என் மகன்கிட்ட நான் சொல்ல போறது இல்ல. ஒழுங்கு மரியாதை இந்த ஒரு உறவை தோட நிப்பாட்டிரு. இவனோட ஊருக்கே அமைச்சரே இனிமேல் இங்க குடியிருக்க கூடாது அப்படின்னு திட்டி அவனையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. ஆனா அப்பயே ரஞ்சனா என்ன செய்யறாங்க அப்படின்னா மாமியார்டே தப்பா சவுண்ட் விட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்னத்த தப்பா பாத்தீங்க இந்த இடத்துல, இவன் எனக்கு உதவிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான், நீங்க வேணும்னே என் மேல பொய்யான குற்றச்சாட்டு வைக்காதீங்க, நீங்க யார்கிட்ட போய் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, ரஞ்சன் இந்த வீடை விட்டு எங்கேயும் போக மாட்டான், அவன் மேல வாடகைக்கு வந்திருக்கான், நல்லபடியா வாடகை கொடுக்குறான், அவன் இங்கதான் தங்குவான் அப்படின்ட்டு நிர்மலா தேவிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நிர்மலா தேவி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு சரி தான் பையன் வந்தோடனே எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தேஷ் வீட்டுக்கு வந்தோடனே உன்னோட மனைவி இந்த மாதிரி கேவலமான செயலில் ஈடுபட்டு இருக்கா, நான் அதை கண்ணால பார்த்துட்டேன், ஆனா இருந்தும் நான் இவளுக்கு நல்லபடியா புத்துமதி தான் சொன்னேன், இந்த மாதிரி உறவெல்லாம் கேவலமான உறவு, இவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடு, இனிமேல் நல்ல வாழ்க்கை வாழ நான் நல்லபடியான முறையில் சொன்னேன். ஆனா அவ எதையுமே கேட்காம அவனை அந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது, என்கிட்டே சண்டை போடுறாப்பா அப்படின்ட்டு தன்னோட மகன்கிட்ட மனைவியை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. தேஷு என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரஞ்சனாவை. ஏன்டி இவ்வளவு கேவலமா இருக்க, ஒரே விஷயத்தை யோசிச்சு பாரு, நம்மளோட பிள்ளைங்க 3 பேருக்குமே வயசு ஆகிருச்சு, நல்லா யோசிச்சு பாரு, ஒரு பிள்ளைக்கு 18 வயசு, இன்னொரு பிள்ளைக்கு 15 வயசு, இவங்க 2 பேருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா தன்னோட அம்மா இவ்வளவு கேவலமா இருக்காங்களே கஷ்டப்பட மாட்டாங்களா அந்த பிள்ளைங்க, அந்த முள்ளைங்க மனசுல ஒரு ஒரு தப்பான விஷயத்தை விதைச்ச மாதிரி ஆயிராது அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுப்பாகிறாரு. ஒழுங்கு மரியாதை நம்மளோட பிள்ளைங்க வாழ்க்கைக்காகுது, இந்த மாதிரியான கெட்ட விஷயத்தை விட்டு இத்தோட அவனை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தும் அந்த இடத்துல ரஞ்சனா அவ்வளவு சண்டை போடுறா. ஏன் சண்டை போடுறா அப்படின்றத இந்த இடத்துல நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஐயா, ரஞ்சன் இன்னைக்கோ நேத்தோ வாடகைக்கு அந்த வீட்டுல போல, அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போய் திருத்த 4 வருஷம் அந்த வீட்டுல இருந்திருக்கான் அப்படின்றத சொல்றாங்க. இந்த 4 வருஷத்துல இந்த ரஞ்சனாக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கான். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பிறந்து 1.5 வருஷம் தான் ஆனிச்சு அப்படின்னு சொன்னல, அந்த குழந்தை இந்த ரஞ்சனாவோட வயித்துல இருக்கப்ப அந்த பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணதே மேல இருந்த அந்த ரஞ்சன் தானா. ஏன்னா புருஷன் வேலைன்னு வேலைக்கு போயிடுவாரா, இவங்களை கேர் பண்ணிக்க ஆளே இருக்க மாட்டாங்களா. இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்றா தன்னோட புருஷன்ட்ட. எங்க நான் கர்ப்பமா இருந்தப்ப கூட நீங்க என்ன பார்க்கல, இவன் தான் என்ன ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு கூட்டு போனா, அவன் என்னோட மகன் மாதிரி தான் நான் அவனை பார்க்கறேன், அவன் என்ன தாய் மாதிரி தான் பார்க்கறான், உங்க அம்மா வேணும்னே நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரியான கேவலமான விஷயத்துல என் மேல பொய்யான குற்றச்சாட்டு செய்யறாங்க, ஏங்க உங்க பொண்டாட்டியை பத்தி உங்களுக்கு தெரியாதாங்க அப்படின்ற மாதிரி ரஞ்சனா ஒரு மாதிரி மேனிபுலேட்டிவா பேச ஆரம்பிக்கலாம். அதுல அந்த தேசான புருஷனும் மேனிபுலேட் ஆயிட்டான்னு தான் சொல்லணும். சரி, நம்மளோட மனைவி இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பி இந்த ஒரு பிரச்சனை இனிமேல் இந்த வீட்டுல வரக்கூடாது, ரஞ்சன் இனிமேல் உன்னோட பெட்ரூம் சைடு வரக்கூடாது, நம்ம கிச்சன் சைடு வரக்கூடாது, அவனுக்கு எதனா வேலை கொடுக்கறதுன்னா ஹால்லே வச்சு வேலை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தேஷ் சொல்லிட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்றாரு. ஐயா, இந்த சண்டை நடந்த அப்புறம் ரஞ்சன் அந்த அளவு கீழே இறங்கி வரல, அந்த ஃபேமிலியோட ஒண்ணு சேரல. ஒரு 4 நாள் இது நீடிச்சிச்சு. 4வது நாளே ரஞ்சனா என்ன செய்யறா, வாப்பா ரஞ்சன் நம்ம மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கலாம் அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கு கூட்டு போறா. அந்த மார்க்கெட்டுக்கு கூட்டு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியிலே ஒரு பிளான போடுறானுங்க. அதாவது என்ன ரஞ்சனா சொல்றா அப்படின்னா, இங்க பாரு, நம்ம 2 பேருக்குள்ள உறவு இப்ப வீட்டுல தெரிஞ்சு போயிடுச்சு, கண்டிப்பா அவங்க இனிமேல் என்ன எந்த விஷயம் பண்ணாலும் சந்தேகமா தான் பார்ப்பாங்க, அதனால ஒரே விஷயம் நான் உன்ட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், அதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் நிம்மதியா வாழலாம். ஒண்ணு புரிஞ்சுக்க, என் புருஷன் தேஷ்லாம் வேஸ்ட், அவர் அந்த அளவுலாம் சண்டை போட மாட்டாரு, அவரை ஈஸியா நம்ம மடக்கிடலாம். ஆனா அந்த நிர்மலா தேவி இருக்கா பாரு, என்னோட மாமியார், அவ ரொம்ப விஷம், அவ இருந்தா அப்படின்னா நம்ம 2 பேரும் நிம்மதியா வாழ விட மாட்டா, எனக்கு என் புருஷனே வேணும், ஏன்னா அந்த 3 குழந்தைகளை நான் பார்த்துக்கணும், அதுக்கு என் புருஷன் என் கூட இருக்கணும், அதே சமயத்துல நான் உண்மையை விட்டுற முடியாது, நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன், நீனும் எனக்கு வேணும், என் புருஷனும் எனக்கு வேணும், அதனால நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கிறதே இந்த நிர்மலா தேவி தான், அவளை தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் நிம்மதியா வாழலாம், நீயும் என் கூடயே வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேனிபுலேட் பண்றா. அதாவது இந்த இடத்துல அந்த ரஞ்சனை பத்தி யோசிச்சிங்கன்னு வைங்களேன், 21 வயசு தாங்க, அந்த அளவு அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மாதிரி தப்பான உடல் ஆசையில அவன் மூழ்கி போயிருக்கான் அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயமே. இதுல அவன் ஒரு நூல்ல
கட்டின பொம்மை மாதிரி செயல்படுறான். அதாவது ரஞ்சனா என்ன சொன்னாலுமே அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கா இந்த ரஞ்சன். ரெண்டு பேருமே மார்க்கெட்ல இருந்து வர வழியிலேயே நிர்மலா தேவியை போட்டு தள்ளுறதுக்கான பிளான போட்டானுங்க. இந்த ரஞ்சனா கேரக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு அதிகப்படியான கிரைம் சீரியல்லாம் பார்த்து ஒரு கிரைமை எப்படி பர்ஃபெக்டா செய்யணும், எப்படி மாட்டாம மிஸ்டேக் பண்ணாம செய்யணும் அப்படின்ட்டு நிறைய டேட்டாவை எடுத்து வச்சு அந்த மாதிரி நம்ம கிரைம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை ரஞ்சனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வராங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ பிளான் போட்டு முடிச்சாச்சு. கரெக்டா மார்ச் 21 மத்தியானம் 2 மணிக்கு நிர்மலா தேவி தன்னோட ரூம்ல டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பின்வழியா போன ரஞ்சனா ஒரு பெரிய கட்டையை வச்சு தலையில அடிக்க ட்ரை பண்றா. ஆனா அது தவறுதலா நிர்மலா தேவியோட முதுகுலே அடிச்சிருது. முதுகுல அடி வாங்கின இடத்துலயே நிர்மலா தேவி கீழே விழுந்துட்டாங்களாம். கீழே விழுந்தோடனே ரஞ்சன் வேகமா உடியாரான். கையில பெரிய துண்டு வச்சிருக்கான். அந்த துண்டை வச்சு நிர்மலா தேவியோட காலை முதல்ல கட்டுறானுங்க. அதுக்கப்புறம் நிர்மலா தேவியோட கையை முதல்ல கட்டுறானுங்க. கையையும் காலையும் கட்டிட்டு கதவை சாத்திடுறாங்க. வீட்டுல அந்த 1.5 வயசு புள்ள மட்டும் தான் இருக்கே தவிர வேற யாருமே இல்ல. நிர்மலா தேவி எவ்வளோ கத்த ட்ரை பண்றாங்க. அவங்க கத்தக்கூடாது அப்படின்ட்டு வாயையும் கட்டிடுறாங்க. கட்டிட்டு நிர்மலா தேவிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல என்ன நடக்குது, எதுக்காக இவனுங்க நம்ம கை கால்லாம் கட்டுறாங்க அப்படின்ட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்கறதுக்குள்ளே வாயும் கட்டி முடிச்சிட்டானுங்களா. உடனே இந்த ரஞ்சன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு பெரிய சேலை எடுத்துட்டு வரான். அந்த சேலையுமே யாரோட சேலை, நிர்மலா தேவியோட சேலை தான். அந்த சேலையை எடுத்து வந்து நிர்மலா தேவியோட கழுத்தை சுத்திட்டு ஒரு சைடு ரஞ்சனாவும் ஒரு சைடு ரஞ்சனும் பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இழுக்கிறப்ப இவங்க ரெண்டு பேர் காலையும் நிர்மலா தேவி 2 ஷோல்டர்ல வச்சு அழுத்திக்கிறாங்க. அழுத்தி 2 பேருமே அவ்வளவு இழுத்திருக்காங்க. இழுத்ததுலேயே நிர்மலா தேவியோட உயிர் போயிருச்சு. சரின்னு இதை ஒரு ராபரி மாதிரி கிரைமை செட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு கரெக்டா அந்த ரஞ்சனா என்ன தெரியுமா செய்யறா, ரஞ்சனா தான் செய்ய சொல்றா. இங்க பாரு, நீ போயிட்டு என்ன செய்யற, பீரோல இருந்து நகையெல்லாம் எடுத்து அப்படியே செதறி சுத்தி தூக்கி போடு. இன்னொரு விஷயம் என்ன பண்ற அப்படின்னா, உள்ள இருக்க பணத்தையும் ஃபுல்லா செதறி விட்டுரு. இது ஒரு ராபரி மாதிரி இருக்கணும். முக்கியமான விஷயம், நிறைய நகைகளை உன் கூட எடுத்து வச்சுக்கோ, கேஷையும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ரஞ்சனும் எல்லா வேலையுமே செய்யறான். அந்த டெட் பாடி மேல கொஞ்சம் நகைகள், சுத்தி ரூம் ஃபுல்லா நகைகள், கேஷ் எல்லாம் தூவி விட்டுட்டு இவங்களும் எடுத்து வச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரஞ்சனாவோட வீட்டுக்குள்ளேயே சிசிடிவி கேமரா இருக்குமா. இவ விவரமா அந்த கிரைம் நடந்த 2 மணி நேரத்தை மட்டும் பெர்ஃபெக்ட்டா ஆஃப் பண்ணி வைக்கிறா கேமராவை. இப்ப கேமரா அந்த வீட்டுல ஓடவே இல்லை. இப்ப என்ன பிளான் பண்ற அப்படின்னா, நம்ம வெளியில ஒரு கார் எடுத்துட்டு ரொம்ப தூரம் போயிருவோம். ரொம்ப தூரம் போயிட்டு மொபைலை வச்சு அந்த கேமராவை ஆன் பண்ணுவோம். கேமராவை ஆன் பண்ண அப்புறம் நம்ம அந்த கார்ல ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, நம்ம அந்த கிரைம் நடந்தப்ப நம்ம அந்த வீட்டிலே இல்ல அப்படின்றது ப்ரூவ் ஆயிரும். இதனாலே நம்ம முக்காவாசி இந்த கிரைம்ல ஈஸியா எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறா. கேமராவை ஆஃப் பண்ணிட்டு அங்க இவங்களோட காரை எடுத்துட்டு வெளியே போறானுங்க. ஏன்னா கேமரால அது பதிவாகல. இப்ப வந்து இவங்க வீட்டுல இல்லன்னு தானே ஆயிரும். பக்கத்து தெருலே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க கார்ல. இவனுங்க 2 பேருமே ஒரே கார்ல தான் இருக்கானுங்க. இப்படி சுத்திக்கிட்டு இருக்கப்பயே அங்க ரஞ்சனாவோட மகன் இருந்து கால் வருது, இந்த மாதிரி பாட்டி தரையில உழுந்து கிடக்காங்க, உயிர் இல்ல, ஏதோ ராபரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. உடனே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே கார்ல வரானுங்க. கார்ல வந்து இறங்கிட்டு உடனே போட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. பயங்கரமா கதறி அழுகுறா. ஐயோ, என் குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, இப்படி போயிருச்சு உயிர் அப்படின்ட்டு எல்லாரையும் நம்ப வைக்க அப்படி அழுகுறாளாம். அப்பதான் நான் சொன்ன அந்த முதற்கட்ட வருது. போலீஸ் வராங்க, இது ராபரி நினைக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியுமே போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கலங்க. இந்த இடத்துல இன்னொரு மாஸ்டர் மைண்ட் பண்ற அந்த ரஞ்சனா. அதாவது இந்த ரஞ்சன்ற 21 வயசு பையன்கிட்ட தெளிவா சொல்லிடுறா, இங்க பாரு, நம்ம அப்படியே நார்மலா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸோட அடுத்தடுத்த மூவ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மூவெல்லாம் மறைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால நீ போலீஸ கண்காணிச்சுக்கிட்டே இரு. போலீஸ் எந்த இடத்துல தான் போறாங்களோ அங்கெல்லாம் நீ இப்போ அவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ இதெல்லாம் காதுல வாங்கிக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிளான் கொடுக்குறா. அந்த ரஞ்சனும் ஒரு லீகலா ஒரு சில இடத்துக்கு லீகலா போலாங்க. இவன் லீகலா போக முடியாத இடத்துக்குலாம் போய் போலீஸை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம போலீஸ்ட பேசுறது மூலியமாவே போலீஸை இது ராபரி தான் அப்படின்னு நம்ப வைக்கிறான். ஒரு மாதிரி மேனிபுலேட்டிவா பேச ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கத்து கொடுத்தது யாரு அப்படின்னா ரஞ்சனா. ரஞ்சனாக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, பல கிரைம் சீரியல்ஸை பார்த்து கத்து வச்சிருக்கா. அதுலயுமே போலீஸ் வந்து ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்களே லைட்டா மேனிபுலேட் ஆயிட்டோங்க இவன் சொல்றதுல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்பதான் இந்த இடத்துல போலீஸ் சரி சிசிடிவி போய் செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ண போறப்ப தான் சிசிடிவில அந்த 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் மட்டும் டிலீட் ஆயிருந்துச்சு. அது டிலீட் ஆயிருந்துச்சா இல்ல அது ரெக்கார்டே ஆகலை அப்படின்றது போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, நம்ம இந்த க்ளூவும் இல்லை, எந்த ஒரு க்ளூவுமே இல்லை அப்படின்ட்டு தான் மோப்பநாயை வர வைக்கலாம் அப்படின்னு மோப்பநாயை வர வைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு தப்பான மிஸ்டேக் பண்ணிட்டானுங்க இவனுங்க இந்த மோப்பநாயை பத்தி யோசிக்கவே இல்லை. ராபரினாலே ஃபர்ஸ்ட் மோப்பநாயை தான் யூஸ் பண்ணுவாங்க போலீஸ். இதை சுத்தமா இவங்க யோசிக்காம என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதை நார்மலா விட்டுறாங்க. அதாவது ரஞ்சன் எல்லாம் ரூம்குள்ளே நிக்கிறானாங்க. எல்லாருமே இந்த கிரைம்லாம் நடந்துருச்சு. கரெக்டா 23, 24ஆம் தேதி இந்த 2 தேதியில ஏதோ ஒரு நாள் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் எல்லாமே அதே ரூம்குள்ள நிப்பாட்டுறாங்க. அந்த மோப்பநாய்கள் வந்து மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்க உள்ள அந்த ஜுவல்ஸ், அந்த சாரி எல்லாத்தையும் மோந்து பார்த்துட்டு இருக்கு. அந்த கழுத்தை நெருக்கி யூஸ் பண்ணானுங்களா அந்த சாரி எல்லாம் மோந்து பார்த்துட்டு இருக்கு.
அதே ரூம்லயே ஓரமா அந்த ரஞ்சனும் நிக்கிறான், ரஞ்சனாவும் நிக்கிறா. இந்த நாய் மோப்பம் புடிச்சிட்டு ஒரு 3-4 தடவை அந்த ரூம்குள்ளே சுத்தி சுத்தி வந்துச்சான். அப்பயே போலீஸுக்கு டவுட், சரி ஓகே அக்யூஸ்ட் இந்த ரூம்ல தான் எங்கேயோ இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா யாருன்னு தெரியல. என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த மோப்பனை நேரா ரஞ்சன் காலை போயிட்டு அந்த அவனோட காலை மோந்து பார்த்துட்டு சத்தமா குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ்க்கு இந்த இடத்துல எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஏன்டா எங்களையவா மேனிபுலேட் பண்ற மாதிரி பேசியிருக்க, இப்பதான் தெரியுது நீ தான் அக்யூஸ்டா அப்படின்ட்டு. அப்பயே அவனை பிடிச்சி கிறுக்குப்படி விசாரணை பண்றாங்க. ஏங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இவன்ட்ட விசாரணை நடத்தியும் இவன் எதுவுமே உண்மையை சொல்லலைங்க. எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது, உங்களோட மோப்பனை தப்பா சொல்லியிருக்கு, எனக்கு தெரியாது தெரியாது, இதை மட்டுமே சொல்லி இருந்திருக்கான். அப்பதான் வந்து போலீஸ் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி எதனால இந்த 21 வயசு பையன் ஒரு 66 வயசு மாமியார கொலை பண்ணணும் அப்படின்றது யோசிக்கிறாங்க. அப்பதான் இந்த மருமக கேரக்டர் பத்தி யோசிக்கிறாங்க. சரி அவளையும் கூப்பிட்டு விசாரிச்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு அவளை வர சொல்லிட்டு அவள்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாரு ரஞ்சன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், ரஞ்சனுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கதை நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ போய் சொல்லி ஒன்றும் நடக்க போறது இல்ல, உண்மையை சொல்லு அப்படின்னோடனே அவ பயந்து உண்மையெல்லாம் கதற ஆரம்பிச்சுட்டா. இந்த இடத்துலயுமே எடுத்தோன்னு உண்மையெல்லாம் சொல்லலைங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க, அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கா. அப்ப போலீஸ் ஒரு பக்காவான எவிடன்ஸ் வைக்கிறாங்க. அதாவது 2 மணி நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து உன் வீட்டுக்குள்ள இருக்க கேமரால பதிவு ஆகல, டிலீட் ஆயிருச்சு, அது நீ தான் ஆஃப் பண்ணி வச்சிருப்ப. ஆனா நீ வீட்டு வெளியில உள்ள கேமராவை மறந்துட்ட. அதாவது நீங்க சம்பவத்தை இங்க முடிச்சுட்டு 4 மணிக்கு நீ அந்த ரஞ்சனும் கார்ல போனது வீட்டு வெளியில இருக்க சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அது எப்படி வெளியில மட்டும் பதிவாகும் உள்ள மட்டும் பதிவாகல, 4 மணிக்கு கிரைம் முடிஞ்சுதான் போயிருக்கு, அதுக்கப்புறம் தான் நீ வந்திருக்க அப்படின்றத தெல்ல தெளிவா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் முழு உண்மையும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறா ரஞ்சனா. ஆனா அந்த இடத்துல ரஞ்சனா எப்படி பதில் சொல்றா அப்படின்னா போலீஸ்ட்ட, சார் நிறுத்துங்க, என்ன இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் என்னோட வாழ்க்கையை பற்றி, நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் 3 பிள்ளை பெற்றிருக்கேனே தவிர ஆனால் எதுவுமே சந்தோஷமாக நான் இருந்ததே கிடையாது. முதல்ல நான் அவரை புருஷனாவே பார்த்தது இல்லை, அவர் என்னை பொண்டாட்டியவே பார்த்தது கிடையாது. எங்கள் 2 பேருக்குள்ள பல சண்டைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். ஒரு நாள் கூட நான் அவரை புருஷனாக பார்த்தது கிடையாது, அவரும் என்னை மனைவியை பார்த்தது கிடையாது. இதுதான் எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க உறவு. இந்த பையன் 21 வயசு பையனான ரஞ்சன், ஆரம்பத்தில் நான் அவனை புள்ள மாதிரி தான் பார்த்தேன், ஆனால் அவன் எனக்கு கொடுக்குற கேர்னால நான் மயங்கிட்டேன். யாரும் என்னை பார்த்துக்கிட்டது கிடையாது இந்த வீட்டில், ஒருவேளை சாப்பிட்டே கூட கேட்கறதுக்கு நாதி கிடையாது. ஆனால் அந்த பையன் என்னை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். என்னோட 3வது குழந்தை பிரெக்னன்சி அப்போ கூட அவ்வளோ சிரமப்பட்டேன். என் புருஷன் என்ன ஏதுன்னு ஒரு விஷயம் கேட்கல. அந்த பையன் தான் என்ன ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போவான், ஒவ்வொரு தடவையும் மாத்திரை பேச்சு கொடுப்பான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக பேசியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நானும் ரஞ்சனும் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஒன்றா இருக்கும். முதல் 2 வருஷம் நாங்கள் தப்பான உறவில் இல்லை, நானும் அவனும் ஒரு பையனுக்கும் தாய்க்குள்ள உறவு தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த 2 வருஷம் தான் நானும் தவறான பாதையில் போக ஆரம்பிச்சேன். ஆனா இருந்தாலும் என் சைட்ல இருந்து பாக்குறப்ப அது நியாயமான விஷயம் தான் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீப்பா பேசியிருக்கா அப்படின்னே சொல்லலாம். ஐயா இதுவரையும் தமிழ்நாட்டில் உள்ள எந்த கிரைம் சேனல்லையும் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் எங்க வீடியோ பார்த்துருங்க அப்படின்னா இப்ப நீங்க இதுவரையும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், எங்கேயுமே கேட்காத விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. ஓ இவனுக்கு அந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் இதுதான் காரணமா அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க கிரைம் சேனலா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு 5 லேக் வச்சிருக்க கிரைம் சேனலா இருக்கும், எந்த ஒரு கிரைம் சேனலுமே நான் சொல்ல போற இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்க. நீங்களுமே சொல்றேன், எவ்வளவு கிரைம் வீடியோ பார்த்திருந்தாலும் கூட இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நீங்க எந்த ஒரு கிரைம் வீடியோ பார்த்திருக்க மாட்டீங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்ட அப்புறம் ஒவ்வொரு கிரைம் கதையும் நீங்க கேட்கறப்ப அந்த அக்யூஸ்ட் இருக்கானே அவன் இதனாலதான் அந்த மாதிரி செஞ்சிருக்கான் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஏன்னா இப்ப நான் பேச போறது டார்க் சைக்காலஜிக்கல் சயின்ஸ். இந்த மாதிரிலாம் ஒரு கிரைம் பண்றாங்களே இவங்களுக்குலாம் மூளையில ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஃபார்பிடன் லவ் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது தடை செய்யப்பட்ட காதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன், ஒரு மனைவி ஒரு கணவர் இருக்காங்க, ஓகேவா, இவங்க 2 பேரும் லவ் பண்றது ஒரு தடை இல்லாத காதல், அதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. ஒரு மனைவியும் புருஷனும் கண்டிப்பா வந்து லவ் பண்ணலாம். இதுவே இந்த மனைவி வேலை பார்க்குற இடத்துல பாஸ் கூட ஒரு தப்பான உறவுல இருந்தாங்கன்னு வைங்களேன், அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட காதல். புரியுதா? இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இந்த தடை செய்யப்பட்ட காதல் மேல அதிக ஈர்ப்பு இருக்கும், அதிக சந்தோஷம் இருக்கும். அங்க கம்மி அளவுல உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சாலும் கூட அது யாருக்குமே தெரியாம இருக்கும். அது மட்டும் இல்லாம அது ஒரு தவறான விஷயம் இல்லையா? அதை செய்யறப்ப இவங்க இன்னுமே சந்தோஷமா இருப்பாங்க. இதனாலே என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த புருஷன் மேல உள்ள அந்த உறவு, அந்த ஒரு இன்டிமேசி, அந்த ஒரு காதல் எல்லாமே குறைஞ்சு போய் அந்த 3வது மனுஷன் மேல அதிகமாயிரும். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாரல் டிஸ்என்கேஜ்மெண்ட். அதாவது இவங்க எதனா ஒரு தப்பை செய்யறாங்க அப்படின்னு வைங்களேன், அவங்களுக்கு எந்த ஒரு கில்ட்டி
கில்ட்டி எதுவுமே இருக்காது. அவங்க செய்யறது எல்லாமே சரி அப்படின்னு தான் நம்புவாங்க. ஏன்னா இவங்களே ஒரு செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்க. இப்போ நான் முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஏன் இந்த கதையவே எடுத்துக்கங்களேன். இந்த ரஞ்சனா வந்து ரஞ்சன் கூட தவறான உறவுல இருக்கா. அது தப்பான விஷயம் தானே. புருஷனை ஏமாத்துறா, அந்த 3 குழந்தைகளை ஏமாத்துறா. ஆனா இவளே ஜஸ்டிஃபை பண்ணிப்பா. எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிப்பா அப்படின்னா, நம்மளுக்கு மாமியார் சரியில்லை. ரெண்டாவது விஷயம், நம்மளோட புருஷன் நம்ம பிரெக்னன்சி டைம்ல நம்மள கவனிக்கல. நம்ம புருஷன் வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதனால நம்ம இந்த ரஞ்சன் கூட உறவு வச்சிருக்கிறது எந்த ஒரு தப்பும் இல்லை. நம்ம பண்றது சரிதான் அப்படின்ட்டு ஒரு மாரலி தப்பான விஷயத்தை இவங்க சரி நம்பி செய்வாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், புருஷன் யாருக்காக வேலை பார்க்க போறாரு? அந்த 3 குழந்தைகளுக்காகியும் மனைவிக்காகியும் தானே. ஆனா இது எதுவுமே யோசிச்சு பார்க்கவே மாட்டாங்க. இவங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் அதை சரினே நம்புவாங்க. ரெண்டாவது விஷயம், அந்த தப்பை எதையுமே தப்பா கூட யோசிக்காம நம்ம செய்யறதான் சரி அப்படின்னு தன்னைத்தானே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயா, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எமோஷனல் டிபெண்டன்சி. இது உங்களுக்கு சாதாரணமே புரியும். அதாவது அவங்க எமோஷனலி வீக்கா இருக்கப்ப, லோவா இருக்கப்ப எவனா ஒருத்தர் சின்னதா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாலே அது வந்து ரொம்ப வந்து ஒரு உடம்புல பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி ஆயிரும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்களேன், இவங்களை வந்து புருஷன் சரியா கவனிக்கிறதுல ஒருக்குன்னு போயிட்டே இருக்காரு. இதுவே இந்த ரஞ்சனாவை பாக்குறப்ப என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாலே பரவாயில்ல, நம்மள கேர் பண்றானே அப்படின்னு தோணும். இந்த ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் தான், இந்த எல்லா அக்யூஸ்டுமே இந்த மாதிரியான ஒரு அஃபேர் கிரைம் பண்ற அக்யூஸ்ட் எல்லார்ட்டையுமே பரவலா காமனா காணப்படுறது தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங். அதாவது இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல் ஆர் நத்திங். எப்படின்னா, ஒன்று எதனா ஒரு சின்ன விஷயத்தை நம்பினாங்கன்னு வைங்களேன், ஆமா இவங்க தான் ரொம்ப நல்லவங்க, ஒரு சின்னதாக ஒருத்தவங்க நல்லது பண்ணிட்டாலே இவங்க தான் ரொம்ப நல்லவங்க, இவங்க தான் ரொம்ப வல்லவங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே ஒருத்தவங்க சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள ஒரு ஃபுல்லாவே குறி குத்திடுவாங்க, இவன் கேவலமானவன், இவன் மோசமானவன் அப்படின்னு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்னதா இந்த ரஞ்சனாவோட புருஷனான தேஷ் சின்னதா ஒரு சண்டை போட்டிருந்தா கூட இவங்களோட மைண்ட் செட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, டோட்டலாவே இந்த தேச தப்பா நினைச்சிருவாங்க. இத்தனை நாள் இவங்களை நல்லா பார்த்துக்கிட்டது, குடும்பத்துக்காக உழைச்சு கட்டினது எதுவுமே மைண்டுக்கு வராதுங்க. அந்த ஒரு சின்ன சண்டையை வச்சு அவங்களோட முழு வாழ்க்கையை என்ன தீர்மானிச்சிருவாங்க, அவன் ஒரு கெட்டவன் அப்படின்றத தீர்மானிச்சிருவாங்க. இதுவே இந்த சைடு இந்த ரஞ்சன் சின்னதா வந்து இவங்களுக்கு ஒரு உதவி பண்ணான்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்கெல்லாம் கூட்டு போனது, இந்த மாதிரி கூட்டு போனது, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவியுமே இவன் தான் வந்து நம்ம கணவர் மாதிரி நம்மளை பார்த்துக்கிறான், நம்மளுக்காக உயிரே அவன் கொடுப்பான் போல அப்படின்ட்டு இவனை எங்கோ கொண்டு போய் வைக்கணுமோ அதெல்லாம் தாண்டி எங்கேயோ கொண்டு போய் மேல எடுத்து போய் வச்சிருவாங்க ஒரு சின்ன உதவிக்கு கூட. ஐயா, அடுத்த விஷயம் தான் இந்த ஓவர் ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்னதா தப்பு நடந்துச்சுன்னு வைங்களேன், இவங்க எதனா ஒரு பிளான் பண்ணி இவங்க ஒரு சந்தோஷமா இருக்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் ரஞ்சனா வந்து ரஞ்சன் கூட தப்பான உறவுல இருந்தப்ப அவங்க மாமியார் பார்த்துட்டாங்க. ஆனா என்ன செஞ்சாங்க, மன்னிச்சு விட்டாங்க. அந்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருச்சு. புருஷனே மன்னிச்சு விட்டா, இனிமேல் பிள்ளைய பார்ப்போம், இந்த உறவெல்லாம் வேணாம், அவனை வீட்டை விட்டு அனுப்பிடும் அப்படின்ட்டு. அப்ப ரஞ்சனா என்ன யோசிச்சாங்கன்னு பாருங்களேன், அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு சின்ன பிரச்சனை, இதுமேல் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, இவளை எப்படியாவது போட்டு தள்ளிடணும், அப்பதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும்னு யோசிச்சாங்க பாத்தீங்களா. இந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரியான அக்யூஸ்ட் எல்லாம் பரவாயில்ல காணப்படும். சின்ன தப்பு நடந்தாலுமே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கிரைமை கையில் எடுத்துருவாங்க. அதுக்கான சொல்யூஷனை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, கேட்டஸ்ட்ரோபைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இருக்கும். அதாவது இவங்கெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, கில்ட்டி இல்லாம தான் இந்த மாதிரி விஷயங்கள் அஃபேர்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு. ஐயா, எல்லாரும் யாரா இருந்தாலும் சரிங்கய்யா, ஒரு அஃபேர்ல ஈடுபடுறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல ஈடுபடுறாங்க, கல்யாணத்தை தாண்டி உறவுல ஈடுபடுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஆரம்பத்தில் சின்னதா ஒரு சின்ன கில்ட்டி இருக்கும். ஆனா அது எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே. அதுக்கே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த செல்ஃப் ஜஸ்டிஃபைங் தான் காரணம். இவங்களே தப்பான விஷயத்தை நம்ம பண்றது சரி அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தை பத்தி இந்த மாதிரி ஆட்கள் எப்பயுமே ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் கூட மிகப்பெரிய ஒஸ்ட் கேஸ் சீனாரியோவை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இப்ப இந்த ரஞ்சனா கேஸ்ல எடுத்துக்கங்களேன், இவங்க சின்னதா மாட்டினாங்க, புருஷன் மன்னிச்சு விட்டாலும் கூட இவங்களோட மைண்ட் எப்படி யோசிச்சு பாருங்களேன், சரி மன்னிச்சு விட்டுட்டாங்களே அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. ஒஸ்ட் கேஸ் சீனாரியோ, ஐயோ மாமியார் இருந்தா நம்மளால வாழ முடியாது, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கிரைமை கையில எடுத்தாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க பரவலா இந்த மாதிரியான அக்யூஸ்ட் எல்லாம் காணப்படும். அதாவது இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்களேன். உங்க ரியல் லைஃப்ல கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்டோ இல்ல என்னோட ஃப்ரெண்டோ யாரா வேணாலும் இருக்கட்டும்ங்க, அவங்க லவ் பண்ற பொண்ணா இருக்கட்டும், ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருப்பானுங்க, பல பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருப்பானுங்க. இவனுங்கிற மாதிரி ஆளுங்க எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் காமனா பொருந்தும். தன்னை தானே செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும்.
ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன், யாருன்னா ஒருத்தர் இந்த ரஞ்சனாட்ட இது எல்லாத்தையும் புரிய வச்சு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா, இந்த மாதிரியான பொம்பளைங்க எல்லாம் திருந்த மாட்டாளுங்க. ஏன்னா 3 குழந்தை பார்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா பாருங்க. ஒரு செகண்டுங்க இவளை பத்தி மட்டுமே யோசிச்சால, ஒரு செகண்ட் இந்த 3 பிள்ளைகளை பத்தி யோசிச்சாலான்னு யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் எதுக்கடி நீ எல்லாம் புள்ள பத்துக்கிற அப்படின்னு கேட்க தோணுமா தோணாதா? ரெண்டாவது விஷயம், இந்த ரஞ்சனுக்கு வருவோம். இதை ரஞ்சனாவது வாழ்க்கையை வாழ்ந்து 3 பிள்ளையை பத்துட்டா. அந்த நாயை யோசிச்சு பாருங்களேன். 21 வயசு ஆகுது. வாழ்க்கையை வாழக்கூடிய வயசு, வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய வயசு, ஸ்டார்ட் ஆகிற வயசு அந்த 21 வயசு. ஆனா இப்பயே வாழ்க்கை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஜெயில போய் கழி தின்னுகிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்ம என்னதான் பயங்கரமான கிரைம் ஸ்டோரிஸை கஷ்டப்பட்டு ஆர்டிகல் படிச்சு பல்வேறு சோர்சஸ்ல இருந்து படிச்சு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஸ்டோரியா எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஆனா ஒரே ஒரு சின்னதா ஃபேக் அண்ட் கமெண்ட் மட்டும் போயிருக்கீங்க. இது ஒரு உருவாக்கின கதை, இமேஜினேஷன் ஸ்டோரி அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு தீர்வு சொல்லுங்களேன். நான் ஆரம்பத்திலே ஃபுல் ஆர்டிகலையும் போட முடியாது. என்ன அந்த ஆர்டிகல்ல கேவலமான வார்த்தைகள்லாம் இருக்கும். என்ன இப்படி அறுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை நான் யூடியூப்ல போட்டேன் அப்படின்னு எனக்கு பிரச்சனை வரும். அது ஒன்று முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் நான் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தான்னு வைங்களேன், வீடியோவை முழுசா பார்க்க மாட்டாங்க. அந்த லிங்கை தொட்டு அந்த வெளியில போயிடுவாங்க யூடியூப் போட்டு. அப்படி யூடியூப் போட்டு வெளியே போனாங்க அப்படின்னா என்னோட சேனலோட வளர்ச்சி மொத்தமா தடைப்பட்டுரும். அதனால எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. நான் ஈவன்தோ நான் அவங்களோட ரியல் பிக்சர்ஸ் யூஸ் பண்றேன். என்ன நான் உங்களை கூகுளில் போய் சர்ச் பண்ண சொல்லி பார்க்குறேன். ஒன்றும் இல்லைங்க, நான் சொன்ன பேரெல்லாம் போட்டு சர்ச் பண்ணாலே கண்டிப்பாக கூகுளில் வரும். அப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். அதனால தயவு செஞ்சு படிச்சு பார்த்துட்டு ஃபேக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க எல்லாருக்கும் நன்றி. நம்ம இப்போ ஒரு 9000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். பரவாயில்ல, இது ஒரு மிகப்பெரிய படிக்கல். இன்னுமே நம்மளோட சேனல் வளரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, நம்மளோட பேச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. கண்டிப்பா நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்றதுனால எதுவும் பெருசா நடந்துற போகுது அப்படி இல்லைன்னா மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்றது எனக்கு ஒரு மெடல் வாங்குறதுக்கு சமம். அதனால மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் அடிக்க வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, வழக்கமாக நம்ம சொல்ற டைலாக் தான், எந்த ஒரு பிரச்சனைக்குமே கிரைம் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. உட்கார்ந்து பேசினாலே எல்லாம் சரியாயிரும். இல்லைன்னா நம்மளுக்கு அவ்வளோ லாஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த லாஸ் படி போனோம்னா பயங்கரமா சரியாயிரும். இன்னொரு நன்றி, வணக்கம்.